உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, 2 ஜாதகத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லைங்களேயா? இந்த ஜாதகக்காரங்க ஒன்னா இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்குமே. இப்ப கூட ஏதோ ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கணுமே. ஆமா ஜோசியரே, இப்ப கூட ரத்னம் உடம்பு முடியாம தான் இருக்கான். இத சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வேற என்ன பண்றது? பொண்ணு மாப்பிளையும் பிரிஞ்சுதான் இருக்கணும். ஜோசியரே, என்ன சொல்றீங்க? ஜோசியரே, ஐயாவுக்கு பாதுகாப்பா இருந்ததா எனக்கு பழக்கம். என்னால ஐயா உயிருக்கு ஆபத்துனா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். வேலா, அம்மா இல்ல, எங்க போற? இரு. மேடம், சாரி மேடம், எனக்கு ஐயாவோட உயிர் தான் முக்கியம். நான் கிளம்புறேன் மேடம். வேணா வேலை, அவசரப்படாத, பொறுமையா இரு. ஏய், உன்ன மாதிரி வேலை ஒன்னும் கல் நெஞ்சக்காரன் இல்ல. அவன் ரத்தினத்துக்காக உயிரையே கொடுப்பான். எதுக்கா யோசிக்க போறான்? நான் வரேங்கம்மா. வேலா, இல்லம்மா. தம்பி இருங்க தம்பி, ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? இந்த தோஷம் போகணும்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ண போதும். அப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என்ன பரிகாரம் ஜோசியரே? தம்பி, ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல தம்பி. எல்லாருமா சேர்ந்து உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜையை போட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா தோஷமும் விலகி போயிடும். அவ்வளவுதானே? இத பண்ணிட்டா போச்சு. அதாவது மாப்பிள்ளையோட குலசாமி கோயிலுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் கிளம்பி போகணும். புரியுதா? மாப்பிள்ளை வீடுனா எங்க வீட்டுல இருந்தா நாங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பணுமா? ஆமாப்பா, நீ தானே மாப்பிள்ளை, அப்ப உங்க வீட்டுல இருந்தானே போகணும். ஜோசியரையா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த கோயிலுக்கு போறேன். ஐயா, அப்ப நான் புறப்படுறேங்க. வரேங்க ஐயா. வரேங்க ஐயா. வாங்க. வரேன். நீங்களும் மறக்காம பாப்பாவை கூட்டிட்டு போங்க. வாங்கப்பா. என்னம்மா அப்படியே ஷாக்கா நினைக்கிறீங்க? ஜோசியர் ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னு உங்களுக்கு புரியல தானே? அது ஒண்ணும் இல்ல, நீங்க அவருக்கு கொடுத்ததை விட நான் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தேன். அப்படியே மாத்தி சொல்லிட்டு போயிட்டாப்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.